அன்பார்ந்த ஜேடிகே நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அல்லேலுயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அல்லேலுயா. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரர் இடத்திலிருந்து உனக்காக எழும்ப பண்ணுவாருங்கிற தலைப்பு. நான் எப்போ இருக்கிற நிலைமை முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹிந்து குடும்பமாக தான் இருந்தோம். என்னை பற்றி சிலது சொல்லணும்னு நினைக்கிறேன். என் குடும்பம் இந்து குடும்பம் தான். ஆனால் என் சகோதரிகளை கிறிஸ்டின் குடும்பத்தில் கொடுத்ததுனால அவங்கெல்லாம் கிறிஸ்டினாக ஆகியிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் அவங்க சொல்ல கேட்காம இத்தனை காலமாக இங்கே இருந்துட்டேன். ஆனால் கடவுளை ஒருத்தர் நினச்சாருன்னா, ஒருத்தர் எடுக்கணும்னு நினச்சாருன்னா அவர் எப்படி வேணாலும் நம்மளை அழைக்கலாம். யார் மூலமாவது அழைக்கலாம், அல்லது ஒன்று சந்தோஷமாக அழைக்கலாம், இல்லைன்னா கஷ்டத்தை கொடுத்து அழைக்கலாம். இதில் நான் 2வது வகையில் இருந்திருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தீர்க்கதரிசனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பைபிளில் முதல்ல எனக்கு தெரிஞ்சது நோவா தான் ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசியாக எனக்கு தெரிகிறாரு. அவர் சொன்னது தீர்க்கதரிசனமாக சொன்னது மழை வரும்ன்றதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் யாருமே இது வரைக்கும் நம்பினதா இல்லை. ஏன்னா அந்த அந்த காலம் அப்படியான காலம். அந்த ஜனங்களும் எது சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. கர்த்தரே சொல்லியிருக்காரு, இந்த ஜனத்தில் நோவா மட்டும்தான் நீதிமானும் உத்தமனுமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர் சொன்னபடி அப்படியே இந்த பேழையை செய்ய, இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே கரெக்டாக அவர் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணினா கூட அவரை எதையுமே பொருட்படுத்தாமல் கடவுள் சொன்னதை அப்படியே சொல்லி தவறாமல் செஞ்சிட்ருக்காரு. இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மழை வரும் அப்படிங்கிறது தான். யாரும் அதை நம்பலை. அதே மாதிரி யாக்கோபு பாருங்கள், யாக்கோபு 37:1 பாருங்கள், அவர் வயல் வெளியில் போய் கதிர்களை அறுக்கிறாங்க. அந்த கதிர்களை அறுக்கிற கதிர்கட்டு எல்லாத்தையும் அடுக்கு வைக்கிறாங்க. அடுக்கு வைக்கும்போது இவரோட கதிர்கட்டு, யாக்கோபோட கதிர்கட்டு மாத்திரம், யோசேப்போட கதிர்கட்டு மாத்திரம் அது நிமிர்ந்து நிற்குது. மற்ற எத்தனை பேரோட கதிர்கட்டும் அவனோட அதிர்கட்டுகளை வணங்கி நிற்கிற மாதிரி கனவு கண்டுட்டுருக்கிறான். மற்றொரு சொப்பனமும் கண்டுக்கிறான் பாருங்கள், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது என்று அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் உங்களை வணங்குறோமா அப்படின்னு பையன்கிட்டே கேட்குறாரு. ஆனால் அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. கர்த்தர் எப்போதும் யோசேப்போடே கூட இருக்கிறார். இப்போ அந்த அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பொறாமப்படுறாங்க. இவனை பற்றி ஒரு பொறாமப்பட்டு இவனை வித்துடலான்ற நினைக்கிறாங்க. அதே போல் அவங்க எண்ணத்திற்கு போல் வித்துறவும் செய்கிறாங்க. பின்னால் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கே அந்த யோசேப்பு கொண்டு போகப்பட்டு ராஜஸ்தானத்தில், எகிப்தினோட ராஜஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தையே அவன் காப்பாற்றுற வரைக்கும் கொண்டு வர்றாங்க. இவரோட கனவை கர்த்தர் நனவாக்கி காட்டுகிறார். கனவு மாத்திரமில்லை, அவரோட தீர்க்க தரிசனமும் அதுதான். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதுதான். எல்லோரும் என்னை வணங்குவாருங்க சொன்ன மாதிரி எல்லோரும் அவர்களை வணங்கினாங்க. அவங்க எல்லாரையும் இந்த யோசேப்பு தான் வழி நடத்தினார். அப்புறம் மோசே தீர்க்கதரிசி பாருங்கள், மோசே தீர்க்கதரிசி யாக்கோபு 14:14 பாருங்கள், எகிப்தில் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு மோசே கர்த்தரை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட மோசே அவர். ஆனால் மோசையோட நான் போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர் யார் எதை சொன்னாலும் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவர். ஆனால் இவர் நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் மோசே திக்கு பயனும் மந்தனா உள்ளவன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார். மோசையோட பிடிவாதத்தினால கடவுள் கோபப்பட்டு, நான் உனக்கு உன் தம்பியோட அனுப்புகிறேன், உன் தம்பி ஆரோனை உனக்காக நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஆரோன் உனக்காக எதிர்கொண்டு வருவான், நீ அவனை பாரு, அவன் வாயோட நீ பேசுவா என்று அவருக்கு உணர்த்துறாங்க. நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் அங்கே உணர்த்துறேன் அப்படின்னு அவர் கர்த்தர் உணர்த்துறாரு. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவர் மாமனார்கிட்டருந்து நான் விலகி நான் வீட்டுக்கு நான் ஜனங்களை பார்க்க போகணும், என்னோடய இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க போகணும், என் சகோதரர்களை பார்க்க போகணும் என்று கேட்குறாரு. அப்புறம் யாக்கோபு 13:14 பாருங்கள், இது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன முன்னால் போனால் கடல், பின்னாடி வந்தால் அவங்களோட பார்வனோட போர் வீரர்கள் இவங்களை எதிர்கொண்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தப்பிக்கன்னா வழியே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகரை பார்க்கறதும் எகிப்துக்கு வேலை செய்கிறது நல்லது என்று நலமாக இருக்குமே என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வனாந்தரத்தை சாகவாக வந்திருக்கிறோம், எகிப்தில் இருந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கலாமேன்னு இந்த ஜனங்க அவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. மோசையை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மோசையோட தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்னு சொல்கிறார். இது அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொல்கிறார். இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு சகோதரி இருக்கிறார் பாருங்க. இவங்க மட்டும்தான் அவங்களோட ஜனங்களை வழிநடத்தினாலும் இந்த மிரியாம், அவங்க பேர் வந்து மிரியாம், இந்த மிரியாம் என்ன செய்கிறாங்க, பெண்களை எல்லாம் வழிநடத்தி அவங்க தீர்க்கதரிசியாகவும் இருக்காங்க, பெண்களை எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ யோசுவாவில் வந்து 2:1 பாருங்கள், யோசுவா 2 மனிதர்களை வேவு பார்க்கறதுக்காக எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்காக 2 மனிதர்களை அனுப்புகிறாங்க. அந்த 2 மனிதர்களும் எங்கே போகிறாங்க, ராகாப் என்கிற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெண் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்கிறது தீர்க்க தரிசனமாக நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள். இதெல்லாம் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம கர்த்தர் மேலே வச்சுருக்க அவரோட நம்பிக்கை, அவங்களுக்கு ராகாப்புக்கு கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த தேசத்தை பிடிச்சிக்கிடுவீங்க, உங்களை குறித்து இந்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமாக நான் நினைக்கிறேன். மோசே பாருங்கள், மோசே வந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு 12 கோத்திரத்தில் உள்ள ஆட்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து 12 பேர் அனுப்புகிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரத்தை அனுப்புகிறாங்கல்ல, அந்த 12 பேரில் கானான் தேசத்துக்கு போகிறது யூதா கோத்திரத்தில் உள்ள காலேப் தவிர மற்றவர்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறது நல்லது என்று சொல்கிறாங்க. இந்த ஜனங்களை பார்த்தா பயமாக இருக்கிறது, இவங்க எல்லாரும் அரக்க குணம் உள்ளவங்க இருக்காங்க, இப்போ எல்லாரும் பெரிய பெரிய உருவமாக இருக்கிறாங்க, நாங்கள் பார்க்கும்போது வெட்டுக்கிளி மாதிரி தெரிகிறோம் அவங்களுக்கு, அதனால் அவங்கள வந்து நாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் இந்த தேசத்தை நமக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் என்று சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணக்கூடாது, மற்றபடி கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார்ன்ற ஒரு தைரியமாக ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே சகோதரத்திலிருந்து எழுப்ப பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்கள் வீட்டில் எனக்கு நடக்கிறது வந்து, நான் அந்த இந்து குடும்பத்தில் இருக்கும்போது எனக்கு எவ்வளவோ சொன்னாங்க எங்கள் தங்கச்சிக்கு 2 பேரும். ஆனால் நான் வந்து அதை கேட்கலைன்னா என்ன, அந்த நல்லது செஞ்சால் நல்லா இருப்போம், கெட்டது செஞ்சால் நமக்கு தீமை நடக்கும், இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி ஜீசஸ் நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு 2015 எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது எங்கள் ஊரில். அந்த சம்பவத்தில் வந்து எங்களோட கணவர் வந்து ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிறாருன்னா ஒரு பெரிய கஷ்டம், உலகத்தில் பெரிய கேஸுன்னா ஒரு கேஸுன்னு சொல்லுவோமே, அந்த கொலை கேஸ். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் அந்த ஊரில் இந்த சம்பவம் நடக்குது. நாங்கள் பேப்பரில் பார்க்குறோம், மறுநாள் காலையில் பேப்பரை பார்க்குறோம், எங்கள் பேர் இருக்குது. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன பண்ணனே தெரியல. நானும் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தவ தான், அதனால் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். அப்பவும் கூட நான் அந்த கிறிஸ்து நல்லவருங்கிறத நான் உணர்ந்துருக்காம தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் என்ன அறியாமல் நானே முழங்கால் போட்டு கடவுள்கிட்ட சொன்னது, கடவுளே இந்த இடத்துலேருந்து இந்த கேஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் மட்டும் உள்ளே போகவே கூடாது, அதே மாதிரி சீக்கிரம் பெயில் கிடச்சி அவருக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கணுங்கிறதே நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ அவருக்கு 1.5 வருஷம் இருந்துச்சு, ரிட்டையர் ஆகும்போது 1.5 வருஷம் இருந்தது. அவர் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வேறு எதையுமே நான் என் இதில் எடுக்கலை, இதை மட்டும் சொன்னேன். ஆனால் பயம்னா எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. ஆனால் கடவுள் என்னை வந்து இப்போ நல்ல தேற்றினார். 2 மாதம் மட்டும் என் பிள்ளையை பார்த்துருந்தேன். அந்த 2 மாதத்துலேயுமே எங்கள் ஸ்டேஷனில் இருந்தெல்லாம் என்ன சொன்னாங்க, பிள்ளை பிறந்திருக்கனால அந்த வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம், பயப்படாதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், பெயில் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், பெயில் கிடைக்கவே இல்லை. 1 மாதம் ஆச்சு, ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, 2வது மாதம் ஆச்சு, 2வது பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு, இப்படி 3 தடவை 3 டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, பெயில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுளே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போது தங்கச்சி தான் சொல்வா, என்னை ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இன்னொரு தங்கச்சி சித்தப்பா பொண்ணோடு அவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க பேர் அந்தோணியம்மாள். இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க நான் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மற்ற 2 தங்கச்சியும் அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவங்க மட்டும் எனக்கு கரெக்டாக கிறிஸ்து யார், கிறிஸ்தவர்கள் யார், எல்லா பக்கமும் அந்த தவறு நடக்கலாம், நீ அதை நினச்சிக்கிட்டு நீ கிறிஸ்தவ சர்ச்சுக்கு முதல்ல கூட்டிகிட்டு போகும்போது என்னை இதை சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நீ அங்கே நடக்கிற மாதிரி தானே இங்கேயும் நடக்குது, அப்போ இங்கேயும் அதே தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத. ஆனால் கிறிஸ்து உண்மையானவர், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், என்றைக்கும் காப்பாற்றுவார்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறா. எனக்கு அதை சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் முதல்ல சர்ச்சுக்கு போனேன். அவள் கொடுத்துட்டு பைபிளை 2 மாதம் ஃபுல்லாக படித்து முடித்தேன்.
படித்து முடிச்சுட்டு ஒன்று நமக்காகவே எழுதப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. இதுதான் இன்னைக்கு கொடுத்த தலைப்புக்கு உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பில் பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றவர் அவனை திருப்பினார். இது நான் தான். இந்த சத்தியத்தை விட்டு மோசம் போகும்போதுன்னு சொல்கிறது நான் என்னை தான் நினச்சிக்கிட்டேன். நாங்கள் அந்த சந்ததியில் இருந்தோம். அப்போது மற்றொருவன் அவனை திருப்பினார். அந்த திருப்பினாலுங்கிறது என்னோட தங்கச்சியை நான் நினச்சிக்கிட்டேன். தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இது எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு இந்த வசனம். இந்த வசனத்தை நினச்சி நான் அந்த தங்கச்சி அடிக்கடி நினச்சிக்கிடுவேன். நான் எனக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணு என்னை திருத்தியிருக்கா, எங்களை நல்ல வழியை காமிச்சிருக்கான்னு சொல்லி நான் நினச்சிக்கிறோம், அடிக்கடி நினைப்பேன். அவள் பேரும் ரூத்து தான். அந்த டீச்சரோட பேரும் ரூத்து தான். இந்த ரூத்து நம்ம பைபிளையும் நம்ம ரூத்தை பற்றி பார்க்கும்போது அந்த ரூத் என்பவள் மாமியார்கிட்ட சொல்கிறா, உங்கள் தெய்வம் என் தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரணமடைந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன்னு ரொம்ப பிடிவாதமாக அந்த பொண்ணு அங்கே இருக்கிறா. இந்த மாமியாரோட சேர்ந்து இருக்கிறா. இது நம்ம இஸ்ரவேலோட பொண்ணு கிடையாது, மோவாபிய பெண். இந்த மோவாபிய பெண் இவ்வளோ உறுதியோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மாமியார் அவங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரூத்து, காலேபு, ராகாப், இவர்கள் வழி வந்தவர் தான் நம் இயேசு. இதை நான் பைபிளில் படிக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு படித்தேன். எல்லாத்தையும் நாம் கர்த்தரை தேடும்போது அவர்கள் நம்மளை சும்மா விடுறதே கிடையாது. நம்முடைய கர்த்தர் நம்மளை சும்மாவே விடவே மாட்டார். லேசை தேடினாலே போதும், அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் உடனே வருவார். இதை நான் இதுக்கப்புறம் நான் இந்த பைபிளை படித்ததுக்கு அப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இப்போ ஏசாயா 49:19 பாருங்கள், அவர் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு அவர் சொன்னதே கிடையாது. அப்படி இந்த பைபிளை போட்டுக்குது, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சன்னதிக்கு நான் சொன்னதில்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், கர்த்தரை தேடுங்கள், எப்பொழுதும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் நம்ம கடவுளை தேடுறோம். ஆனாலும் நமக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் நமக்கு போகணுன்னாலும் மறுபடியும் நம்ம கடவுளை தான் வேண்டணும். இந்த பயத்தை போக்கணும், ஏசப்பா பயத்தை போக்கணும் நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பயம் போகுது. நம்மளை யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க. நான் உணர்ந்து தான் இது சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறம் நம்ம கர்த்தரை தேடும்போது நமக்கு என்ன நன்மை கிடைக்குது பாருங்கள். நம்ம யாக்கோபு 3:21 பாருங்கள், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இதெல்லாம் நாம் கேட்கும்போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வசனம்லாம் நம்ம கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று யாக்கோபு 3:21 கர்த்தர் சொல்லியிருக்காரு. எகிப்திலிருந்து வர்ற ஜனங்களை பார்த்து அவங்க சொல்கிறார், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த வசனம்லாம் நமக்கு நல்லா இருக்குது. ஆனால் 2 பேர் சர்ச்சுக்கு வெளியே நின்று பேசுகிறாங்கன்னு வைங்க. இப்போ என்ன பேசுவாங்க, நம்ம எல்லாம் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, சர்ச்சுக்கு ஒழுங்காக வரோம், எல்லாம் பண்ணுறோம், நடக்கலை. ஆனால் வராதவங்களுக்கோ பாவம் செய்கிறவங்களுக்கோ எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதை கர்த்தர் கவனமாக கேட்கிறார். இது எந்த இடத்துல இருக்குதுன்னா மல்கியா 3:16-18 பாருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஞாபக புத்தகம் ஒன்று கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ அவர் நம்ம வெளியில் பேசினாலும் சரி உள்ளே பேசினாலும் கர்த்தர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு இது ஒன்றே சாட்சியாக இருக்குது. எங்கே இருந்தாலும் சரி நம்மளை எங்கேயுமே கவனிக்காமல் அவர் விடுறதே இல்லை. பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் அவன் படுக்கை போட்டுருக்கேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் நம்ம எப்பவும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம எதற்கும் பயப்பட வேண்டாம். அப்போது இதுக்கு வரேன். அந்த பையன் என்னோட தங்கச்சி சொன்ன விஷயத்துக்கு வரேன். என் தங்கச்சி இப்படி சொல்லி எனக்கு சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது நான் இதை நினச்சி போனேன். அதே மாதிரி எனக்கு அங்கே நடந்தது எல்லாமே 3 தடவை பெயில் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ 4வது தடவை பெயில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணும்போது அவங்களே எனக்கு பெயில் கிடைக்கட்டுன்னு சொல்லி அவங்களே எங்கூடயே வர்றாங்க. எங்கூடயே பெயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கிட்டே கேட்குறாங்க என்ன நிலமையில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை எடுத்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த மாதம் இன்னைக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளவோ என்னோட லாயர் எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு செகண்ட் ஒன்று கூட பேசலை. ஜட்ஜ் எதுவுமே பேசலை. அவங்க உடனே வெளியில் உங்களுக்கு பெயில் கிடச்சிட்டுன்னு சொன்னாங்க லாயர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் எதுவுமே வாதாடவே இல்லையா, ஏன் வெளியில் இப்படி உடனே சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு கேட்கும்போது சொன்னார், நானும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன், ஆனால் உங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த தடவை சீக்கிரம் கிடச்சிட்டுனாங்க. இதுவும் கர்த்தர் செய்த வேலை தான். எங்களுக்கு எல்லாமே கடவுளுடைய கிருபை தான். அதுக்கப்புறம் அவங்களோட
கோர்ட்டு கேஸு எல்லாமே ஒவ்வொன்றாக முடிவடைய ஆரம்பித்தது. இப்போது எல்லாவற்றிலும் கீழ்கோர்ட்டில் முடிஞ்சு மேல்கோர்ட்டில் முடிஞ்சு அவங்களோட ரெக்கார்டு எல்லாமே கையில் கிடச்சிருச்சு. இப்போது அவங்க நிம்மதியாக இருக்காங்க. இப்போது இன்றைக்கு கூட அவர்கள் வந்து பாட்டு ப்ராக்டிஸுக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்தது பெரிய விஷயம். அவங்க இந்த ஊருக்குள்ள ஒரு ஆட்கள் வந்திருந்தாங்க, கிறிஸ்டின்காரங்க வந்திருந்தாங்கனாலே அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருந்த அவர் வந்து இப்படி மாற்றினது வந்து இந்த நிகழ்ச்சி தான். கர்த்தர் ஒருத்தரை நினச்சா நான் எப்படி வேணாலும் தூக்கலாம். அவர் வந்து என் தங்கச்சி அடிக்கடி சொல்கிறது வந்து எங்களை தூண்டில் மில்லு போட்டு உங்களை தூக்கியிருக்காங்க கடவுள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாள். இதை நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். கடவுள் தூக்குனதை நம்ம கரெக்டாக நடத்தணும், கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அடிக்கடி நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கும்போது யார்கிட்ட பார்க்கும்போதுனாலும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் கூட சில நேரம் நம்ம சொல்ல முடியாமல் போகுது. இதற்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிடணும். இப்போ பாருங்கள், நீங்கள் போகும்போது வெறுமையாக போவதில்லைன்னு என்ன சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள்னு சொன்னேன் இல்லையா. அதை வந்து கர்த்தர் என்ன கவனித்து கேட்குறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்போது கவனித்து கேட்கும்போது அவர் ஞாபக புத்தகம் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஞாபக புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் சம்பத்து சேர்க்கும் நாளிலே அவர்களை என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். என் சம்பத்து சேர்க்கும் நாளிலே அவர்கள் வந்து என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறது வந்து அவங்க நான் சேர்த்துக்குவேன், அவங்கள விட்டு விலக மாட்டேன், அவங்கள வந்து எப்போதும் எங்கூட வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தேவையானது நிறைய இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு 5 தேவைகள் இருக்குதுன்னு வைங்களேன். 5 தேவைகள் நம்ம வாழ்க்கையை வந்து யோசித்து பார்த்தோன்னா நம்ம பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நம்ம வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருப்போம். இப்போ நானும் அப்படி தான். மோஸ்ட்லி எப்படி 40 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சது போல் நான் வந்து 50 வருஷம் கழிச்சு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு பிறந்த நோக்கம் வந்து ஒன்று இருக்கும். நமக்கு மதிப்பு வேணும்னு கடவுள் நினைப்பார், அன்பு வேணும்னு நினைப்பார், நம்மளோட நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைப்பார். இது எல்லாமே நமக்கு வேணும்னு கடவுள் நமக்கு நினைப்பார். ஆனால் நம்ம தான் எனக்கு அது வேணும் இது வேணும் தனித்தனியாக ஒன்றுக்கா நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். நாம தான் அவரை பிடித்துக்கொள்ளணும். நம் வாழ்வை குறித்து அவர் அக்கறைப்படுகிறார் என்று நமக்கு தெரியணும். நம்ம யாருக்கு சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கோ சின்ன பிள்ளைங்களுக்கோ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதை சொல்லணும். பிள்ளைங்களை வளர்க்கும்போதும் சரி, அந்த பிள்ளைங்க ஸ்கூல் வரும்போதும் சரி, எல்லா நேரமும் கர்த்தர் தான் அவனுக்கு பாதுகாப்பு. நாங்கள் என்றைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டோம். அதை வந்து கர்த்தர் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும். தேவன் நம் வாழ்வை குறித்து அக்கறைப்படுகிறார் என்பதற்கு ஒரு சாட்சி பண்ணிருக்கார். மத்தேயு 6:32 இருக்குது பாருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்னது, நமக்கு நோக்கம், மதிப்பு, அன்பு, பாதுகாப்பு, நமக்கு நம்ம சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பார்த்து பார்த்து செய்கிற தேவன் நம் தேவன். நம்ம பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காளே, எங்கேருந்து அடிமைப்பட்டு வந்திருக்கா, அவமானப்பட்டு வந்திருக்காளே, அவளை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். கடவுள் வந்து நம்மளை வந்து கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆகையால் அவரவர் குடும்பத்தில் உள்ள அவரவர் குடும்பத்தில் இப்போ சகோதரர்கள் தலைப்பை நோக்கி சொல்கிறேன். தலைப்பில் இருந்து அவரவர் குடும்பத்தில் தான் உள்ள சகோதரர்கள் சகோதரிகளை பற்றி சொல்கிறேன். நம்ம ஒருத்தர் சகோதரர் சொன்னால் அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறதுக்கு நானே சாட்சியாக சொல்கிறேன். அவங்க எவ்வளவோ என்னை சொல்லி நான் கேட்காம ரொம்ப காலந்தாழ்த்தி தான் நான் பின்னாடி வந்திருக்கிறேன். நான் இங்கே இப்போ வந்ததையும் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவன் நம் வாழ்வை குறித்து அக்கறையாக இருப்பதற்கு இன்னொரு சாட்சியை நீங்கள் சொல்லணும். நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். இந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப நாங்கள் இறந்துடலாம், நம்ம ரொம்ப பிரச்சனையாக இருக்கே, நம்ம இறந்துடலான்ற நினச்சி கூட நான் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் இருந்தது வேற ஒரு வீட்டில் இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துடக்கூடாது, நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் அந்த முடிவு இருந்து கொஞ்சம் எல்லாம் வாங்கி வச்சுட்டா கூட அந்த முடிவு எடுக்காமல் வச்சுருந்தோம். ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் வந்து என்னை நோக்கி நம்ம சர்ச்சு ஃபாஸ்டரையே என்னை நோக்கி அனுப்பிட்டார். எப்படின்னா, அவர் எங்கள் வீட்டுக்கு ஃபாஸ்டர் வராரு. நாங்கள் என்னத்துக்கு வராருன்னு எனக்கு தெரியல. என்ன ஃபாஸ்டர் என்ன நான் திருப்பி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை பார்த்து ஏன் வராருன்னு தெரியல. நான் கேட்குறேன், எதுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் ஒன்றும் சர்ச்சில் எங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லலையே அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் அவர் சொன்னார், நான் ஒரு 13 கிலோமீட்டர் போயிட்டேம்மா, நார்வேல பார்த்து போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு கடவுள் சொன்னார், அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கோ பிரச்சனையை சொல்ல மனசு இல்லை. ஏன்னா எல்லா இடத்தையும் நம்ம இருக்கிற இடம் வேற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனையை சொல்லாமல் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன்.
ஆனால் அவர் வந்து எனக்காக சங்கீதம் 91 நீங்கள் மாற்றி மாற்றி படிங்கன்னு சொன்னார். அந்த சங்கீதம் 91 படித்தேன். படிச்சுட்டு அவர்கிட்ட அப்போவும் எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லை தான். ஆனால் கூட கொஞ்சம் பாதியை சொல்லி பாதி சொல்லாமல் இருந்திருந்தேன். ஆனால் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு ஏதோ மறைக்கிறா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்களுக்காக அவர் ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அந்த ப்ரேயர் பண்ணதில் இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்தது. அவங்க இருக்கும்போதே ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு சொன்னார், உங்கள் பையனோட கல்யாணம் கூட உங்கள் வீட்டில் வச்சு தான் நடக்கும்னு சொன்னார். அதே மாதிரி என்னோடய பையன் கல்யாணம் கூட எங்கள் வீட்டிலேயே வச்சு தான் நடந்தது. எல்லாம் எங்களுக்கு என்னென்ன செய்தாரோ அது எல்லாமே நன்மைக்காக தான் முடிஞ்சுது. ஒரு சின்ன கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தை கூட நாங்கள் கஷ்டம் இப்போ நினைக்கிறதே கிடையாது. அது ஏதோ ஒரு நன்மைக்கு பின்னால் தெரியும், கொஞ்சம் காலம் கழித்து தெரியும். நாங்கள் அதை முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா நம்ம ஒரு கணக்கை போட்டு வச்சுருப்போம், ஆனால் கடவுள் வேற ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாரு. அதை நம்ம உணர்ந்தால் தான் அது தெரியும். அந்த உணர்ந்து தான் இப்போ சொல்கிறேன். அங்கே நம்ம எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு நம்ம பின்னால் திரும்பி பாருங்கள், கடவுள் நமக்கு ஏதோ ஒரு நல்லதை கண்டிப்பாக அதில் வச்சுருப்பாரு. நமக்கு அது தெரியாது. நம்ம தெரியாதது நமக்கு கொடுக்கறது தான் நமக்கு கடவுள். நம்ம அறியாதது நமக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் தான் கடவுள். நம்ம வந்து பார்த்து நமக்கு ஆசையாக செய்கிற கடவுள் தான் நம்ம கடவுள். நம்ம எதையும் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் மறைக்கவும் முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகையால் நம்ம அவரவர் குடும்பத்தில் உள்ள அவரவர் சகோதர சகோதரிகளுக்கு அவர் சொல்கிறபடி நம்ம கேட்டாலே போதும், நம்மளே தீர்க்கதரிசி ஆயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தரின் நாமம் இதற்காக மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தரையே தெய்வமாக கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ப்ரேயர் பண்ணிடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த இடத்தில் வந்து உட்கார நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தகப்பனே. என்னை ஒரு சிறு தூமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் ஏசப்பா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு தேவை எங்கள் ஊரில் நாங்கள் குடும்பம் தான், ஒரே ஒரு குடும்பம் தான் கிறிஸ்டினாக இருக்கிறோம் தகப்பனே. அந்த ஊரை மாற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. தகப்பனே, எங்களுக்கு மறைமுகமாக சிலர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தகப்பனே. ஆனால் அவர்களுக்கு நேர் வழியாக எங்களுக்கு ஒரு சர்ச்சை கெட்டதுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மிஸ்ஸப்பா. அந்த இடத்துல ஒரு சர்ச்சை கெட்ட வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதை நீர் வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. இத்தனை காலம் 10 வருஷம் ஆகிவிட்டது ஏசப்பா. எங்களுக்கு காலம் கடந்து கொண்டு தான் இருக்கிறது தகப்பனே. சீக்கிரமாக எங்களுக்கு அதில் ஒரு ஆயத்தம் பண்ணி செய்ய நீர் கிருபை தாங்க ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகள் அவங்க பெரியவங்க யார் இருந்தாலும் சரி அவங்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க சப்பா. ஆம் தகப்பனே, எங்கள் கைவிரல்கள் 5 விரல்கள் இருப்பது போல பெரியவருக்கு ப்ரேயர் பண்ணுவது போல பெரியவர்கள் முதியவர்கள் அவர்களை அத்தனை பேரையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே, எல்லோரும் உண்மையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஏசப்பா. எங்கள் ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்களோட கடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகள் வழி தவறி போகிவிடாதபடி ஒரே ஒரு ப்ரேயர் நடத்தணும் ஏசப்பா. அவர்கள் ஏனென்று எங்கேருந்து வந்திருக்கார்கள் என்று கேட்டார்கள் தகப்பனே. அந்த அளவுக்கு அந்த ப்ரேயர் அவளை ஒலிக்கி இருக்கிறது ஏசப்பா. ஆம் தகப்பனே, நன்றாக இருந்தது என்று எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு அது நன்றாக சிறப்பாக நடத்தி கொடுத்தீர் ஏசப்பா. ஆம் தகப்பனே, இன்றும் அந்த இடத்துல நிலையாக ஒரு ஆராதனை நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. இதை செய்கிற எங்கள் சகோதரி 3 பேரையும் நாங்கள் ஒருமித்து கருத்து எடுத்து அந்த இடத்துல அந்த இடத்துல செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் உள்ள சின்ன குழந்தைகள், அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லாருக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் படிப்பு அந்த பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, முதியவர்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் கவனிப்பாரற்று கூட இருக்கிறார்கள் ஏசப்பா. அவங்களுக்கு எல்லாரையும் எங்களோட ஆலயத்திலே அவங்க வந்து தங்கும்படியாக நீர் கிருபை தாங்க தகப்பனே. ஆம் ராஜா, அந்த ஆலயம் எல்லாருக்குமாக இருக்கட்டும் ஏசப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் எல்லோரும் அதே ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம் தகப்பனே. அந்த எண்ணம் நிறைவேறும்படியாக நீர் கிருபை தாங்க. நாங்கள் இது எங்களுடைய சித்தம் மாத்திரமில்லை சப்பா, நீர் என்ன நினைக்கிறீரோ அது நடக்கட்டும் தகப்பனே. ஆம் ராஜா, இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.